முதல் 3 மாத கர்ப்பம் தவிர்க்க வேண்டிய முக்கிய விஷயம். உறங்கும் பொழுது கவனிக்க மறந்துடாதீங்க. கர்ப்பம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாகும். இந்த பயணத்தின் தொடக்கமான முதல் 3 மாதங்கள் மிக மிக முக்கியமானவை. ஏனெனில் அந்த நேரத்தில்தான் குழந்தையின் உறுப்புகள் உருவாகும் அடித்தள பணிகள் அனைத்தும் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் ஒவ்வொரு செயலிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. குறிப்பாக தரையில் படுக்கலாமா என்ற கேள்வி பலரை குழப்பி விடுகிறது. முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், தரையில் படுப்பது உடனடியாக ஆபத்தானது அல்ல. சிலருக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் கர்ப்பம் என்பது ஒரு மாற்றத்துடன் கூடிய காலம். முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவை இந்த நிலையில் அதிகமாகும். தரையில் நேராக படுத்தால் வலிகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே மெத்தையான படுக்கை, சரியான உடல்நிலை தேவைப்படும் நேரத்தில் ஓய்வுடன் படுத்தல் நல்லது. இந்த காலத்தில் உடல்நிலை மிக முக்கியம். ஒரே நிலையில் நீண்ட நேரம் இருப்பது கூடாது. உடலை ஒட்டிய உடைகள், இடுப்பை அழுத்தும் சேலை கட்டுவது போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். இடது பக்கம் சாய்ந்து படுப்பது இரத்த ஓட்டத்தையும் குழந்தையின் வளர்ச்சியையும் மேம்படுத்தும் என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. முதல் நாள் முதல் 3வது மாதம் வரை சாப்பாட்டு பழக்கத்தில் கவனம் தேவை. பசி இல்லாததால் சாப்பிட வேண்டாம் என்ற எண்ணம் தவறானது. தினமும் சத்தான உணவை சிறிய அளவில் முறையாக எடுத்துக்கொள்வது குழந்தையின் வளர்ச்சிக்கு நன்மை தரும். பசி அடங்க மருந்துகள், தலைவலி, காய்ச்சல் போன்றவற்றிற்கு சுயமாக மருந்து சாப்பிடுவது கூடாது. எல்லா மருந்துகளும் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் எடுத்துக்கொள்வது குழந்தைக்கு ஆபத்தான பாதிப்புகளை ஏற்படுத்தும். மன அழுத்தம், வேலைப்பளு, பயணம் போன்றவை முதலில் குறைக்க வேண்டியவை. தாயின் மனநிலை அமைதியாக இருக்க வேண்டும். அதுவே குழந்தைக்கும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தினர் ஆதரவு மிக அவசியம். சில நேரங்களில் உடல் சோர்ந்து வந்துவிடலாம். அதில் அச்சம் கொள்ள வேண்டாம். சில நடைபயிற்சி, மெதுவாக சுவாசித்தல், உறங்குவதற்கு முன் தெளிவான சூழ்நிலை, தேவையான இடைவேளைகளை எடுத்துக்கொள்வது உடலை புத்துணர்வாக வைத்திருக்கும். வீட்டு சூழ்நிலையும் பெரிதும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது. வாஷ்ரூம், படுக்கை, தரை என அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். தொற்றுகளுக்கு எதிராக முன்னேற்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக அளவில் தூசி, பாசம் உள்ள இடங்களில் அதிக நேரம் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் மன அமைதி மற்றும் நம்பிக்கை என்பது மிக முக்கியம். கர்ப்பிணி தாய் தனது உடலையும் உணர்வுகளையும் நேசிக்க வேண்டியது அவசியம். தாயின் நெகிழ்வான உணர்வுகள் குழந்தையின் வளர்ச்சியையும் தீர்மானிக்கக்கூடும். அதனால் தாயின் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் வழிகளை நாடுவது இந்த பயணத்தை எளிமையாக்கும்.